لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, இஸ்லாம் எல்லா விடயத்திலும் வழிகாட்டியிருப்பதை போன்று நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் யாரோடு பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும், யாரோடு சேரக்கூடாது என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் தானாகவும் வழிகெடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதே போன்று இன்னும் ஒரு மனிதனோடு அல்லது ஒரு கூட்டத்தோடு ஒரு சமூகத்தோடு சேர்கின்ற பொழுது வழிகெடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவேதான் எல்லா வகையிலும் இஸ்லாம் கவனமாக இருக்கும்படி எங்களை எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே கெட்ட நண்பர்கள், பாவம் செய்யக்கூடியவர்களோடு நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாவம் செய்கின்றவர்களோடு நாங்கள் எங்களது பழக்க வழக்கங்களை வைத்திருக்க கூடாது. அவர்களோடு நாங்கள் பயணிக்க கூடாது. அவர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு நாங்கள் செல்லக்கூடாது. பாவங்கள் நடைபெறுகின்ற இடங்களை விட்டும் நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்வோம் என்றால் எங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான வழியாக அது சொல்லி காட்டப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் படைக்கப்பட்டிருப்பது பலகீனமான உள்ளத்தோடு. அந்த பலகீனமான உள்ளத்தோடு இருக்கின்ற இந்த மனிதன் பாவம் செய்கின்ற அந்த கூட்டத்தோடு சேர்கின்ற பொழுது, பாவங்களை பகிரங்கமாக மறைமுகமாக செய்கின்ற அந்த கூட்டத்தோடு சேர்கின்ற பொழுது அவர்களை போன்று மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதன் காரணமாக இஸ்லாம் வன்மையாக அதனை கண்டித்து பாவம் செய்கின்றவர்களோடு சேர வேண்டாம் என்பதை எங்களுக்கு வலியுறுத்தி காட்டுவதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அப்படித்தான் உங்களுக்கு அந்த பாவம் செய்கின்றவர்களோடு கலக்கின்ற சந்தர்ப்பம் வந்தால், அல்லது பித்ஆத் செய்கின்றவர்களோடு உங்களுக்கு பேசக்கூடிய அவருடைய ஃபங்க்ஷனுக்கு கலக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால், நீங்கள் அந்த இடத்திலே அது சம்பந்தமாக அவர்களை எச்சரிக்கை செய்வது உங்கள் மீது கடமை. நீங்கள் அந்த இடத்திலே எந்த விதமான ஒரு எச்சரிக்கையும் செய்யாமல், அவர்களை வழிகாட்டாமல், அந்த பித்ஆத்தை அந்த பாவத்தை நிராகரிக்காமல் அவர்களோடு சேர்ந்து இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அந்த பாவத்தை செய்யாவிட்டாலும் நீங்கள் அந்த பாவத்தை செய்வதை போன்றுதான் கணக்கெடுக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் போகின்ற அந்த சபைகள் இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கும் என்றால், நாங்கள் போகின்ற அந்த கூட்டங்கள் இஸ்லாத்துக்கு முரணான செயற்பாடுகளை அரங்கேற்றுவர்களாக இருந்தால் அந்த இடத்திற்கு நாங்கள் போகக்கூடாது. முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இக்கட்டான நிலையில் நாங்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டி வந்தாலும் அதனை நாங்கள் மறக்க வேண்டும், அவர்களுக்கு அதனை எடுத்து சொல்ல வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அந்த இடத்திற்கு நாங்கள் போகக்கூடாது. நபிகள் அல்லாஹு தஆலா அவன் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ أَنْ إِذَا سَمِعْتُمْ آيَاتِ اللَّهِ يُكْفَرُ بِهَا وَيُسْتَهْزَأُ بِهَا فَلَا تَقْعُدُوا مَعَهُمْ. அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் அதனை நிராகரிப்பார்கள், கிண்டல் செய்வார்கள். அப்படிப்பட்டவரோடு நீங்கள் உட்கார வேண்டாம், இருக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் அல்லாஹு தஆலா அவன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார்.
இதே போன்றுதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லா யஜூஸு லிஅஹதின் அன் யஹ்துர மஜாலிஸல் முன்கரி பிஇக்தியாரிஹி லிகைரி தரூரா. யாராவது தானாக விரும்பி ஒரு வெறுக்கப்பட்ட மஜ்லிஸுக்கு கலந்து கொள்வது அல்லது போவது கூடாது என்பதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபலா யஜ்லிஸ் அலா மாஇதத்தின் யுஷ்ரபு அலைஹல் ஹம்ர். அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டு மறுமை நாளை யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மதுபானங்கள் அருந்தப்படுகின்ற கூட்டங்களிலே இருக்க மாட்டார்கள். ஒருமுறை உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு ஒரு செய்தி எத்தப்படுகின்றது. கௌமுன் யஷ்ரபூனல் ஹம்ர், மது அருந்துகின்ற ஒரு கூட்டம் சம்பந்தமான செய்தி உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு போகின்றது. அந்த நேரத்திலே உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு ஏவுகின்றார்கள். அந்த நேரத்திலே சொல்லப்படுகின்றது, இன்ன ஃபீஹிம் சாயிமன், அந்த கூட்டத்திலே ஒரு நோன்பாளி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார்கள், உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், தண்டனையை அந்த நோன்பாளிலிருந்து ஆரம்பியுங்கள். அவர் நோன்பாளி, அவர் மது அருந்தவில்லை, ஆனால் அந்த கூட்டத்திலே இருந்தார். உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த நோன்பாளிக்கு முதலாவது தண்டனையை கொடுங்கள், பின்னர் அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவுடைய இந்த திருவசனத்தை அவர்கள் பின்னர் ஓதி காட்டுகின்றார்கள். அமா சமிஅத்தும் யகூல், அல்லாஹு தஆலா சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா? நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த வசனத்தை அவர்கள் அந்த இடத்திலே ஓதி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சகோதரர்களே, நாங்கள் ஒரு வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால், நாங்கள் ஒரு திருமண வைபவத்துக்கு அழைக்கப்பட்டால், அந்த திருமண வைபவம் அல்லாஹுக்கு மாற்றமாக சீதனம் எடுத்த முறையிலோ அல்லது ஆடம்பரமாக அல்லது அல்லாஹுவை மறந்த மியூசிக்குகள், ஆடல் பாடல்கள், ஆண் பெண் கலப்பு, இவ்வாறு இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு முறை அங்கே அரங்கேற்றப்படுமாக இருந்தால் அந்த திருமணத்திற்கு நாங்கள் போகக்கூடாது. ஒருவர் விருந்துக்காக அழைத்தால் நாங்கள் போக வேண்டும், அது கடமை. ஆனால் இப்படிப்பட்ட விடயங்கள் அல்லாஹுவை மறந்து செயற்படுகின்ற விடயங்கள் அந்த திருமணங்களில் இருக்கும் என்றால் அந்த திருமணங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது, முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த திருமணங்களுக்கு போனோமே என்றால் செய்கின்றவர்கள் செய்யட்டும், பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒரு ஓரமாக இருந்து எங்களது வேலையை முடித்துக் கொண்டு வருவோமே என்றால் நிச்சயமாக நாங்களும் அங்கே ஆடல் பாடல் ஆடியவர்களை போன்றுதான், நாங்களும் அது குடித்தவர்கள் போன்றுதான். எனவேதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றான், அந்த திருமணங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடாது. ஆடல் பாடல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மாற்றம் செய்கின்ற, அல்லாஹு தஆலாவை கோபமூட்டப்படுகின்ற எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அந்த இடத்திலே நாங்கள் பங்கு பெற்றக்கூடாது. எங்களை பார்த்து கிண்டல் அடிப்பார்கள், அடிக்கட்டும், இவர்களுக்கு நாகரிகம் தெரியாது, அலைகளுக்கு வாழ தெரியாது, இவர்கள் சமூகத்தோடு பழகி இல்லை என்றெல்லாம் ஒரு விதமான வார்த்தைகளை சொல்வார்கள். பிரச்சனை கிடையாது. அந்த இடத்திற்கு நீங்கள் போனால், அப்படித்தான் ஒரு இக்கட்டான நிலைமையில் நீங்கள் போனால் அதை நீங்கள் வெறுக்க வேண்டும், அதை அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும், அது சம்பந்தமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறு முடியவில்லையா நீங்கள் போகக்கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய நட்பு வேண்டுமா அல்லது எங்களது குடும்பங்களுடைய நட்பு வேண்டுமா என்றால் அல்லாஹு தஆலாவுடைய நட்பு தான் எங்களுக்கு தேவை. வேறு யாருடைய நட்பும் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. எனவே எங்களது குடும்பங்கள் நடைபெறுகின்ற பல விடயங்கள், உதாரணமாகத்தான் இந்த திருமணத்தை நான் இங்கே சொன்னேன். இமாம் அவர்களும் அந்த உதாரணமாக திருமணத்தை இங்கே சொன்னதன் காரணமாக தெளிவுபடுத்தி காட்டினேன். எனவே திருமணத்திலே பல விடயங்கள், மோதிரம் போடுவது என்ற ஒரு பங்கனை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் பல விடயங்கள் நாங்கள் அறியாத பல சமுதாயத்திலே பல விடயங்களை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் காட்டித்தராத வழிகள், அல்லாஹ்வின் தூதர் கோபமூட்டக்கூடிய வழிகள், அல்லாஹு தஆலாவை கோபமூட்டக்கூடிய வழிகள், இஸ்லாத்துக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. வீணடிப்பு, வீணான செலவுகள், இவை எல்லாவற்றிலும் நாங்கள் பங்கு பெற்றுவோமே என்றால் நிச்சயமாக அந்த பாவத்தை செய்தவர்களாகத்தான் நாங்கள் கணக்கெடுக்கப்படுவோமே தவிர நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாதுகாப்பு பெற்ற மக்களாக கணக்கெடுக்கப்பட மாட்டோம். எனவே சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால்
அவ்வாறு இக்கட்டான நிலையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அது சம்பந்தமாக நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். முடியவில்லையா, நாங்கள் வீட்டோடு உட்கார்ந்து கொள்ள வேண்டும். குடும்பம் கோபித்தால் பிரச்சனை கிடையாது. அதே போன்றுதான் தற்காலத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது பல நவீன சாதனங்களை பயன்படுத்துகின்றோம். பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இது போன்று நவீன பல சாதனங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அந்த சாதனங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது பாவம் செய்கின்ற குரூப்புகள் இருக்கும், பாவத்தை பரப்புகின்ற குரூப்புகள் இருக்கும், அல்லது பாவத்தை எங்களுக்கு ஆசையூட்டுகின்ற குரூப்புகள், நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களோடு நாங்கள் அதில் கூட நட்பாக இருக்கக்கூடாது, அதில் கூட லைக் செய்யக்கூடாது, அதில் கூட ஷேர் பண்ணக்கூடாது. நாங்கள் அப்படி பண்ணுவோமாக இருந்தால் அந்த பாவத்தை செய்தவரை போன்றுதான், அந்த பாவத்துக்கு நாங்கள் உடந்தையாக இருந்தவர்களை போன்றுதான். அதே போன்று வெப்சைட்டுகள் இருக்கும், பாவங்கள் செய்யக்கூடிய அல்லது பாவத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய, பாவங்களை பரப்புகின்ற வெப்சைட்டுகளும் கூட அநேகமாக இப்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவைகளை நாங்கள் பார்ப்போமே என்றால், அவர்களை நாங்கள் ஷேர் பண்ணுவோமே என்றால், அல்லது லைக் பண்ணுவோமே என்றால், நிச்சயமாக அந்த பாவத்தை செய்த கூலி எங்களுக்கும் கிடைக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது பாட்டாக இருக்கலாம், அல்லது படமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கேலி சித்திரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை தொடர்ந்து பார்ப்போமே என்றால், அல்லது ஃபாலோ பண்ணுவோமாக இருந்தால், நிச்சயமாக அதனை செய்கின்ற கூலி எங்களுக்கும் வந்து சேரும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதே போன்றுதான் பாவத்தின் பால் அழைக்கின்ற இர்ஹாபுகள், பயங்கரவாத குரூப்புகளும் இவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அவருடைய வெப்சைட்டுகளை நாங்கள் திறப்பதன் மூலமாக, வெப்சைட்டினுடைய வீடியோக்களை பார்ப்பதன் மூலமாக கூட நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம். எனவே முற்று முழுதாக இதுமாறு விடயங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழ தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது ஈமானை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பல வழிமுறைகளை சொல்லி காட்டிருக்கின்றான். அந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் கெட்ட நண்பர்களோடு, பாவம் செய்கின்றவர்களோடு நாங்கள் தொடர்பை துண்டித்து வாழ வேண்டும் என்பதை இங்கே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே யாரெல்லாம் பகிரங்கமாக பாவம் செய்கின்றார்களோ அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம், அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டாம். அப்படித்தான் இக்கட்டான நிலை நீங்கள் அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டி வந்தாலும் அவர்களுக்கு அது சம்பந்தமான விளக்கப்படுத்துங்கள். அல்லாஹு தஆலா ஹலாலாக்கியதை ஹராமாக்க வேண்டாம், அல்லாஹு தஆலா ஹராமாக்கியதை நீங்கள் ஹலாலாக்க வேண்டாம். உலமாக்களை அறிவில்லாமல் ஃபத்வா கொடுக்கின்ற உலமாக்களை விட்டும் நீங்கள் தூரமாக இருங்கள். அறிவில்லாமல் இஸ்லாமிய ஃபிக்ஹ் கலை சம்பந்தமாக, அக்கீதா கலை சம்பந்தமாக, உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ் இவைகள் சம்பந்தமாக அறிவில்லாமல் மார்க்கத்தில் ஃபத்வா கொடுக்கின்றவர்களை விட்டும் நீங்கள் தூரமாக விலகுகிறீர்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கிய நடுநிலைமையான மார்க்கத்தை பின்பற்றி நல்ல மக்களாக, அல்லாஹுவின் உதவியை எதிர்பார்த்த மக்களாக, அல்லாஹுவின் நேர்வழியை எதிர்பார்த்த மக்களாக மறுமை வரைக்கும் நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அவனது அன்பையும் அருளையும் பாதுகாப்பையும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.